கிட்டேயும் வக்கீல்கிட்டையும் எந்த ஒரு விஷயத்தையும் மறைக்கவே கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா இந்த வழக்கறிஞருக்கும் கட்சிக்காரருக்கும் இடையே இருக்கிற இந்த பாண்டு எலக்ட்ரல் பாண்ட் இல்லைங்க, உன்னதமான உறவு அப்படின்னு சொல்ல வரேன். ஜியும் ஷாவும் மாதிரி, எஃப்எம்மும் ஜிஎஸ்டி மாதிரி, நித்யானந்தாவும் கைலாசா மாதிரி இந்த கட்சிக்காரரையும் வக்கீலையும் பிரிச்சே பார்க்க முடியாது. ஏன்னா இவரால் தான் அவர், அவரால் தான் இவர். குழப்பமா இருக்க? அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா, எந்த ஒரு வக்கீலும் தன்னோட கட்சிக்காரரை, கட்சிக்காரனா அரசியல் கட்சிலாம் இல்லைங்க, தன்னோட கிளையண்ட்டை விட்டு கொடுக்காம இருப்பாங்க, ரொம்ப ப்ரொடெக்டிவாக இருப்பாங்க. ஆனால் இன்னைக்கு ஷோவில் நம்ம பார்க்க போகிற இந்த வக்கீல் தன்னோட கட்சிக்காரரை விட்டு கொடுக்காம மட்டும் இல்லைங்க, விட்டே கொடுக்க மாட்டேன் அப்படின்னு அடம் பிடிச்சார். எதனால் அவருக்கு தன்னோட கிளையண்ட் மேலே இப்படி ஒரு பொசசிவ்னஸ்? பார்க்கலாம். மைசூர் மாவட்ட முதன்மை நீதிமன்றத்தில் நிலம் கையகப்படுத்துதல் தொடர்பான ஒரு வழக்கில் கர்நாடகா பவர் டிரான்ஸ்மிஷன் கார்ப்பரேஷன் தரப்பில் வழக்கறிஞர் ஒருவர் வழக்கை நடத்த நியமிக்கப்பட்டுள்ளார். வழக்கின் இடையே ஏற்பட்ட ஏதோ ஒரு பிரச்சனை காரணமாக கர்நாடகா பவர் டிரான்ஸ்மிஷன் கார்ப்பரேஷனுக்கும் அந்த வழக்கறிஞருக்கும் இடையே முரண்பாடு ஏற்பட்டுள்ளது. இதையடுத்து கர்நாடகா பவர் டிரான்ஸ்மிஷன் கார்ப்பரேஷன் ஒரு புதிய வழக்கறிஞரை நியமித்து அதுவரை வழக்கை நடத்திய பழைய வழக்கறிஞரை நீக்கியுள்ளது. இந்த டிவி சீரியல் எல்லாம் இனி இவருக்கு பதில் இவர் அப்படின்னு போடுவாங்க. கேரக்டர் அதே தான், ஆனால் வேற ஒரு ஆர்டிஸ்ட் வந்து அதே கேரக்டரில் நடிச்சிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி அந்த வக்கீலுக்கு பதிலாக இந்த வக்கீல். இதில் என்னங்க பெரிய பிரமாதம்? பழையன கழுதலும் புதியன புகுதலும் அப்படிங்கிற மாதிரி பழைய வழக்கறிஞர் போய் புதிய வழக்கறிஞர் வந்து அவர் கேஸ் கட்டெல்லாம் எடுத்துகிட்டு போய் ஆஜராகி ஆர்கியூ பண்ண வேண்டியது தானே. ஆனால் அங்கே தான் அவருக்கு ஒரு செக்கு. அது என்னன்னா, இந்த வழக்கில் தான் ஆஜராகலாம் அப்படின்னு அனுமதிக்கக்கூடிய வக்காலத் ஃபார்மை நீதிமன்றத்தை தாக்கல் செஞ்சுருக்காரு. ஆனால் அதை பார்த்த நீதிமன்ற பதிவாளர் இந்த வக்காலத் ஃபார்மை நிராகரிச்சிட்டாரு. ஏன் நிராகரித்தோம் அப்படிங்கிறதுக்கான ஒரு லாஜிக்கல் எக்ஸ்பிளனேஷனும் கொடுத்துருக்காரு. அது என்ன எக்ஸ்பிளனேஷன்னா, ஏற்கனவே இந்த வழக்கில் ஆஜரான ஒரு வழக்கறிஞர் இருக்கார் பார்த்தீங்களா, அவர்கிட்ட போய் இனிமே நான் இந்த வழக்குலேருந்து விலகிக்கிறேன் அப்படின்னு அவர் சொல்கிற மாதிரி ஒரு நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட்டை வாங்கிட்டு வர சொல்லியிருக்காங்க. சரிங்க, ஒரு என்ஓசி தானே, அதை ஈஸியாக வாங்கிட்டு வந்துட முடியாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அங்கே தான் ரெண்டாவது செக்கு. என்னங்க இந்த வழக்குலேருந்து என்னை சடனாக தூக்கிட்டா அப்புறம் ஏன் பொழப்பு என்ன ஆகுது அப்படின்னு இந்த பழைய வழக்கறிஞர் என்ஓசி கொடுக்க மறுத்துட்டார். சரிங்க, என்ஓசி கொடுக்கலன்னா கூட பரவாயில்ல, அவர் என்ன தெரியுமா சொல்லியிருக்காரு, இந்த கேஸ் கட்டு இருக்குது பார்த்தீங்களா, படத்துலலாம் பார்ப்போமே, இந்த லாயர்ஸ்லாம் பண்டிலாக ஃபைல்ஸ் எல்லாம் தூக்கிட்டே சுற்றுவாங்க, அந்த கேஸ் கட்டை கூட கொடுக்க முடியாது அப்படின்ட்டாருங்க. இவர் ஏன் இப்படி நடந்துக்கணும் அப்படின்னு நம்ம யோசித்து பார்த்தோம்னா பின்னாடி ஒரு சூட்சுமம் இருக்குது. ஏன்னா அவர் என்ன சொல்கிறாருன்னா, அடுத்தது ஒரு பர்டிகுலர் தொகையை மென்ஷன் பண்ணி இந்த அமௌண்ட்டை எனக்கு கொடுத்துட்டீங்கன்னா நான் உங்களுக்கு என்ஓசியும் கொடுத்துட்றேன், கேஸ் பண்டிலையும் கொடுத்துட்றேன் அப்படிங்கிறாரு. அதாவது எந்த ஒரு வழக்கிலையும் ஒரு வழக்கறிஞருக்கு ஒரு கட்சிக்காரர் வந்து பேசிய ஃபீஸ் ஊதியத்தை கொடுக்கல அப்படின்னா அந்த வழக்கறிஞருக்கு ஒரே ஒரு ஆப்ஷன் தான் இருக்குது. சட்டம் சொல்கிற வகையில் அந்த வழக்கறிஞர் அந்த கிளையண்ட் மேலே எக்ஸிக்யூஷன் பெட்டிஷன் அப்படிங்கிற மாதிரி அந்த ஃபீஸை கேட்டு வழக்கு போடலாமே தவிர வேறு எந்த வகையிலும் அந்த ஃபீஸை கைப்பற்றுறதுக்கு அந்த வழக்கறிஞருக்கு உரிமை இல்லை. சில வழக்கறிஞர் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, நீ ஃபீஸ் பாக்கி கொடுக்குற வரைக்கும் உன்னுடைய கட்டை நான் திருப்பி கொடுக்க மாட்டேன்னு சொல்கிறாங்க. அந்த ரைட் ஆஃப் லீன் அப்படிங்கிற உரிமை வந்து எந்த ஒரு வழக்கறிஞருக்கும் நம்ம நாட்டில் கிடையாது. அப்படி அவர் பண்ணார்னா அவர் வந்து டிசிப்ளினரி ஆக்ஷனுக்கு உட்படப்படக்கூடிய ஒரு நபராக. நோ அப்ஜெக்ஷன் அளிக்க மறுக்கும் பழைய வழக்கறிஞருக்கு எதிராக கர்நாடகா பவர் டிரான்ஸ்மிஷன் கார்ப்பரேஷன் லிமிடெட் கர்நாடக மாநில உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தது. ஏற்கனவே எந்த வழக்கை நடத்துவதில் பிரச்சனை ஏற்பட்டதோ அந்த வழக்கை தொடர்ந்து நடத்த புதிதாக ஒரு வக்கீலை நியமிப்பதில் எழுந்துள்ள பிரச்சனையை தீர்ப்பதற்கான ஒரு வழக்காக மாறியது. ஒரு புறம் புதிய வக்கீல், மறுபுறம் வழக்கிலிருந்து நீக்கப்பட்ட பழைய வக்கீல். இரண்டு புறமும் வக்கீல்கள் தங்களது தொழில் உரிமைக்காக போராட வேண்டிய விசித்திர சூழல். இதுல கர்நாடகா பவர் டிரான்ஸ்மிஷன் கார்ப்பரேஷன் லிமிடெட் சார்பா ஒரு முக்கியமான வாதம் முன்னெடுத்து வைக்கப்பட்டது. அதாவது எந்த ஒரு வழக்கிலையும் சம்பந்தப்பட்டவங்க தனக்கு விருப்பமான ஒரு வழக்கறிஞரை அப்பாயிண்ட் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு உரிமை இருக்குது. அது மட்டும் இல்லாமல் எந்நேரமும் எந்த ஒரு காரணமும் இல்லாமல் அந்த வழக்கறிஞரை நீக்கிறதுக்கு உரிமை இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அந்த புதிய வழக்கறிஞரை இந்த வழக்கில் கொண்டு வரதுக்கும் அவங்களுக்கு உரிமை இருக்குது அப்படிங்கிற ஒரு வாதம். இந்த ஷோவோடைய பல ப்ரீவியஸ் எபிசோட்ஸில் சைட்டேஷன் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை நான் அடிக்கடி யூஸ் பண்ணியிருப்பேன். நீங்கள் கவனிச்சது இல்லையா? இந்த எபிசோட்ஸ் எல்லாம் நாங்கள் யூடியூப்பில் அப்லோட் பண்ணியிருக்கோம், தயவு செஞ்சு போய் பார்த்துட்டு வாங்க. அதாவது
இந்த கரண்ட்ல இருக்கிற இதே கேஸ் மாதிரியே சில கேசஸ்ல ஏர்லியர் சுப்ரீம் கோர்ட்ல ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருப்பாங்க. அதுதான் இதுதான் அது, அதனால அதுல என்ன நீங்க தீர்ப்பு கொடுத்தீங்களோ அதே மாதிரியான தீர்ப்பை இந்த வழக்குலையும் கொடுத்துருங்க அப்படின்னு கேட்கறதுக்கு பேர் தான் சைட்டேஷன். அந்த வகையில கர்நாடகா பவர் டிரான்ஸ்மிஷன் கார்ப்பரேஷன் லிமிடெட் சார்பா 2 சைட்டேஷன்ஸ் முன்னெடுத்து வைக்கப்பட்டது. அதுல முதல் சைட்டேஷன், ஒரு நிமிஷம் இருங்க, துண்டு சீட்டை பார்த்துக்கிறேன். RD சக்சேனா வர்சஸ் பல்ராம் பிரசாத் சர்மா அப்படிங்கிற வழக்கில் ஒரு வழக்கறிஞர் இதே மாதிரி சண்டித்தனம் செஞ்சுருக்காரு. அதில் சுப்ரீம் கோர்ட் என்ன தீர்ப்பளிச்சாங்க பார்க்கலாம். இது ஏற்கனவே 2 வழக்குகளில் சுப்ரீம் கோர்ட்டில் தீர்ப்பாயிருக்கு. 2007 வந்து ஒரு கேஸு RD சக்சேனா அப்படிங்கிற கேஸில் வந்து இதை வந்து ரொம்ப 2000 தெளிவாக சொன்னாங்க. எந்த ஒரு வழக்கறிஞருக்கும் ஃபீஸ் பாக்கிக்காக கட்சிக்காரனுடைய கட்டை பற்று வைக்கக்கூடாது, பிடிச்சி வச்சக்கூடாதுன்னு சொல்லிட்டு 2003 திருப்பி அந்த கேஸ் சுப்ரீம் கோர்ட்டுக்கு வருது. நான் ஏற்கனவே சொன்ன RD சக்சேனாவும் சுப்ரீம் கோர்ட்டு தான். இப்போ நான் சொல்கிற நியூ இந்தியா அஷூரன்ஸ் வெர்சஸ் AK சக்சேனாவும் சுப்ரீம் கோர்ட் தான். இந்த நியூ இந்தியா அஷூரன்ஸ் கேஸில் ஒரு நியூ இந்தியா கம்பெனியில் பேனல் அட்வொகேட்டாக இருக்கிற அட்வொகேட் வந்து ஃபீஸ் பாக்கி அவருக்கு இருக்குது, கம்பெனி கொடுக்கலன்னு சொல்லி கிளைம் பண்ணுறாரு. அப்போ ஒரு வழக்காக மாறுது. அவர் என்ன சொல்கிறாங்கன்னா, நீ எனக்கு ஃபீஸ் பாக்கியை கொடு, நான் கட்டெல்லாம் திருப்பி கொடுக்குறேங்கிறாங்க. அந்த வழக்கில் ஹைகோர்ட் அதை அக்செப்ட் பண்ணி ஒரு ஜட்ஜ்மெண்ட் சொல்கிறாங்க. நியூ இந்தியா அஷூரன்ஸ் கம்பெனி ஃபீஸ் பாக்கி முழுசாக கொடுத்த பிறகு இந்த வழக்கறிஞர் அந்த கம்பெனியோட கட்டுகளை ஒப்படைக்கணும்னு. அதை எதிர்த்து நியூ இந்தியா அஷூரன்ஸ் கம்பெனி சுப்ரீம் கோர்ட்டு போகும்போது இந்த RD சக்சேனா கேஸை சுப்ரீம் கோர்ட் சைட் பண்ணி ஒரு வழக்கறிஞர் தன்னுடைய ஃபீஸ் பாக்கிக்காக கட்சிக்காரனுடைய கட்டை வந்து நிறுத்தி வைக்கக்கூடாதுன்னு தீர்ப்பு சொல்லி, அப்படி சொன்னால் அது வந்து மிகப்பெரிய தவறு, அந்த தவறுக்கு வந்து ஒரு ப்ரொஃபஷனல் மிஸ்காண்டக்டாக கருதி அட்வொகேட்ஸ் ஆக்ட் கீழே அவர் மேலே நடவடிக்கை எடுக்கலாம் அப்படின்னு ஒரு சட்டம் சார்ந்த தீர்ப்பு இருக்குது. சினிமாவில் யூஸ்வலாக எங்களுக்கு பேமெண்ட் பாக்கி வச்சுருவாங்க. லாஸ்ட் டே ஷூட்டிங் வாங்க கண்டிப்பாக கொடுத்துருவோம்பாங்க, ஆனால் கொடுக்க மாட்டாங்க. அதுக்கப்புறம் டப்பிங் வாங்க அன்றைக்கி கொடுத்துருவோம்பாங்க, நாங்களும் டப்பிங் பேச ஆரம்பித்து போயிட்டே இருக்கோம், ஆனால் பேமெண்ட் வந்த பாடம் இருக்காது. அப்போ நாங்கள் என்ன பண்ணுவோன்னா அந்த லாஸ்ட் ரீலில் மட்டும் பேசாமல் விட்டுட்டு வந்துடுவோம். அதாவது காசை கொடு, வாய்ஸை நான் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்துடுவோம். அந்த மாதிரி இந்த சைட்டேஷன் கேசஸ்லேயும் கிளையண்ட்டு லாயருக்கு பேமெண்ட்டை கொடுக்காம விட்டாங்களா, இல்லை எக்ஸ்ட்ரா பேமெண்ட் வேணும் அப்படிங்கிறது சொல்லி லாயர் கேஸ் கட்டையும் NOCயும் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு அடம் பிடிச்சாங்களா அப்படின்னு நமக்கு தெரியாது. எதுவாக இருந்தாலும் ஒரு வழக்கறிஞர் ஒரு வழக்கில் நான் NOC கொடுக்க மாட்டேன், கேஸ் கட்டையும் கொடுக்க மாட்டேன், ஒரு அமௌண்ட் கொடுத்தா தான் இது ரெண்டுமே நான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்கிறது 1961ஆம் ஆண்டு வழக்கறிஞர்கள் சட்டம் செக்ஷன் 35 கீழ் ஒரு விதி மீறல். முக்கியமாக ஒரு விஷயம் வந்து அப்படி ஒரு தவறு அட்வொகேட் பண்ணால் அவருக்கு என்ன பனிஷ்மெண்ட் நீங்கள் கேட்டிங்கன்னா, அட்வொகேட்ஸ் ஆக்ட்லேயே வந்து டிசிப்ளினரி ப்ரொசீடிங் எடுக்கிறதுக்கு ப்ரொவிஷன் இருக்குது. ஒவ்வொரு பார் கவுன்சிலையும் ஸ்டேட் பார் கவுன்சிலையும் அதுக்கான டிசிப்ளினரி கமிட்டி ஃபார்ம் பண்ணி வச்சுருக்காங்க. எந்த ஒரு கிளைண்ட்டும் எந்த ஒரு மனிதரும் ஒரு வக்கீலுடைய மிஸ்காண்டக்டால் பாதிக்கப்பட்டால் அவங்க அந்த பார் கவுன்சிலில் கம்ப்ளைண்ட் கொடுத்தா ஒரு என்கொயரி பண்ணி அவங்க மேலே ஆக்ஷன் எடுப்பாங்க. அந்த ஆக்ஷன் வந்து அட்வொகேட்டை பார் கவுன்சிலேருந்து ரிமூவ் பண்ணுற டிஸ்மிசல்ங்கிற சிவியர் பனிஷ்மெண்ட்டில் ஆரம்பித்து ஒரு 3 மாதம் சஸ்பெண்ட் பண்ணுறதுலேருந்து அவரோட நேமை ரிமூவ் பண்ண ஆரம்பித்து பல விதங்களில் இந்த பனிஷ்மெண்ட் இருக்குது. இந்த அதிகாரம் வந்து பார் கவுன்சிலுக்கு உண்டு. இந்த வாதங்களெல்லாம் கவனிச்சிட்டு இருந்த கர்நாடகா மாநில உயர்நீதிமன்றத்துடைய 2 நீதியரசர்கள் கொண்ட அமர்வு, அதாவது ஜான் மைக்கேல் குன்ஹா மற்றும் G. ரமேஷ் கொண்ட அமர்வு என்ன தீர்ப்பளிச்சாங்க? அதுக்கு முன்னாடி இந்த ஜான் மைக்கேல் குன்ஹா அப்படிங்கிற பேரை எங்கேயோ கேள்விப்பட்ட மாதிரி இருக்குல்ல. நம்ம தமிழ்நாட்டுடைய முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவர்களுடைய சொத்து குவிப்பு வழக்கில் அவருக்கு தண்டனை விதித்தவரே இந்த ஜான் மைக்கேல் குன்ஹா தான். எந்த சூழ்நிலையிலும் ஒரு தரப்பினர் அவர் விரும்பும் புதிய வழக்கறிஞரை நியமிக்கும் உரிமையை மறுக்க முடியாது. உரிமை என்பது முழுமையானது, நிபந்தனைக்கு உட்பட்டது அல்ல. எனவே வக்காலத்து தொடர்பாக நீதிமன்ற பதிவாளர் எழுப்பிய ஆட்சேபனையை இந்த நீதிமன்றம் நிராகரிக்கிறது. இனி வழக்கில் இருந்து விலக்கப்படும் ஒரு வழக்கறிஞரிடமிருந்து வக்கால படிவத்தில் நோ அப்ஜெக்ஷன் வேண்டும் என்று நீதிமன்ற பதிவாளர்கள் நிர்பந்திக்க கூடாது. வழக்கு தரப்பினர் புதிய வழக்கறிஞரை நியமிப்பதற்கு அனுமதி அளிக்கும் வக்காலத்து படிவத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதேபோன்று வழக்கு ஆவணங்களை தர இயலாது என்பது any refusal by the advocate to return the file amounts to misconduct under section 35 of the Advocates Act 1961 என்று தீர்ப்பை வாசித்து முடித்தது நீதியரசர்கள் ஜான் மைக்கேல் குன்ஹா மற்றும் G. ரமேஷ் ஆகியோர் அடங்கிய
கர்நாடக மாநில உயர்நீதிமன்ற அமர்வு. ஏங்க இந்த வழக்கில் எனக்கு ஒரு டவுட் இருக்குது, அதே டவுட்டு உங்களுக்கும் வந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். என்ன அப்படின்னா, ஒருவேளை புது வழக்கறிஞர்களை நாங்கள் அப்பாயிண்ட் பண்ணிட்டோம் அப்படின்னு இந்த கிளையண்ட்டு பழைய வழக்கறிஞர்கிட்ட சொல்லாமல் விட்டுட்டாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். கேஸ் கோர்ட்டுக்கு வர அன்னைக்கு 2 வழக்கறிஞர்களும் அங்கே ஆஜராகி இவர் ஒரு பக்கம் யோர் ஆனர்னு கத்த, அவர் அந்த பக்கம் மைலாட்னு கத்த, ஜட்ஜு எப்பா நீங்கள் 2 பேர் சொல்கிறதில்ல யார் சொல்கிறதா நான் கேட்குறதுன்னு அவரே கன்ஃபியூஸ் ஆகிட்டார்னா, இந்த டவுட் உங்களுக்கு மட்டும் இல்லை, எனக்கு மட்டும் இல்லைங்க, கர்நாடகா ஹைகோர்ட்டுக்கே வந்து அதனால தான் அங்கே இந்த தீர்ப்பை எதிர்த்து ஒரு மேல்முறையீடு தாக்கலானது. இந்த மேல்முறையீட்டு வழக்கை விசாரித்த 2 நீதியரசர்கள், அந்த 2 பேர் இல்லைங்க, வேறு 2 பேர் இருங்க, ரவி மலிமத் மற்றும் ஷாம் பிரசாத். இப்படி தான் நாங்கள் புதுசாக கேரக்டரை இன்ட்ரடியூஸ் பண்ணிகிட்டே இருப்போம். இந்த 2 வேறு நீதியரசர்கள் அடங்கிய அமர்வு இந்த மேல்முறையீட்டு வழக்கில் என்ன தீர்ப்பளித்தாங்க பார்க்கலாம். வழக்கை நடத்தும் வழக்கறிஞர் விலக்கப்பட்டு விட்ட தகவலை சட்டத்திற்கு உட்பட்டு முறைப்படி நீதிமன்றத்தின் கவனத்திற்கு அளிக்கப்படும் பட்சத்தில் மட்டுமே நோ அப்ஜெக்ஷன் சர்டிபிகேட் என்பது அவசியமற்றதாகிறது. அவ்வாறு தெரிவிக்கப்படாத சூழலில் மட்டுமே புதிய வழக்கறிஞரை நியமனம் செய்வதற்கான நோ அப்ஜெக்ஷன் சர்டிபிகேட் அவசியம் என்று தெரிவித்து மேல்முறையீட்டு வழக்கில் தீர்ப்பளித்தது ரவி மலிமத் மற்றும் ஷியாம் பிரசாத் ஆகிய 2 நீதியரசர்கள் அடங்கிய கர்நாடக மாநில உயர்நீதிமன்றம். சரிங்க, இந்த வழக்கில் சம்பந்தப்பட்ட வாதி கர்நாடகா பவர் டிரான்ஸ்மிஷன் கார்ப்பரேஷன் லிமிடெட். பேர்லேருந்தே தெரியுது அவங்க ஒரு பெரிய கார்ப்பரேட் கம்பெனி அப்படின்னு. அதனால் அவங்களால ஒரு பெரிய லாயரை வச்சு சைட்டேஷன்லாம் கொண்டு வந்து ஒரு தீர்ப்புக்கு இந்த வழக்கை கொண்டு வர முடிஞ்சுது. ஆனால் இது ஒரு சாமானிய மனிதன் இந்த மாதிரி ஒரு லாயர்கிட்ட சிக்கிட்டான்னா அவனால் என்ன செய்ய முடியும் பார்க்கலாம். அட்வொகேட்ஸ் ஆக்ட்லேயே வந்து டிசிப்ளினரி ப்ரொசீடிங் எடுக்கிறதுக்கு ப்ரொவிஷன் இருக்குது. ஒவ்வொரு பார் கவுன்சிலையும் ஸ்டேட் பார் கவுன்சிலையும் அதுக்கான டிசிப்ளினரி கமிட்டி ஃபார்ம் பண்ணி வச்சுருக்காங்க. எந்த ஒரு கிளைண்ட்டும் எந்த ஒரு மனிதரும் ஒரு வக்கீலுடைய மிஸ்காண்டக்டால் பாதிக்கப்பட்டால் அவங்க அந்த பார் கவுன்சிலில் கம்ப்ளைண்ட் கொடுத்தா ஒரு என்கொயரி பண்ணி அவங்க மேலே ஆக்ஷன் எடுப்பாங்க. அந்த ஆக்ஷன் வந்து அட்வொகேட்டை பார் கவுன்சிலேருந்து ரிமூவ் பண்ணுற டிஸ்மிசல்ங்கிற சிவியர் பனிஷ்மெண்ட்டில் ஆரம்பித்து ஒரு 3 மாதம் சஸ்பெண்ட் பண்ணுறதுலேருந்து அவரோட நேமை ரிமூவ் பண்ண ஆரம்பித்து பல விதங்களில் இந்த பனிஷ்மெண்ட் இருக்குது. இந்த அதிகாரம் வந்து பார் கவுன்சிலுக்கு உண்டு. இந்த விஷயங்கள் மட்டும் பொதுமக்களுக்கு தெரிய வேண்டியது நல்லதுன்னு நினைக்கிறேன். அட என்னங்க நீங்கள் எப்போ பார்த்தாலும் இந்த காமன் மேனுக்கான நியாயத்தை பற்றியே பேசிகிட்டு இருக்கீங்க, லாயர்ஸ் எங்களுக்காக எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறீங்க அப்படின்னு நான் கேட்கலைங்க. நம்ம ஷோவை பார்க்கக்கூடிய பல வழக்கறிஞர்கள் கமெண்ட் செக்ஷனில் வாரம் கமெண்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதாவது இந்த வழக்கில் நம்ம காமன் மேன் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்துட்டோம். ஆனால் இது ஒரு வழக்கில் ஃபீஸை பே பண்ணாமல் டபாய்க்கக்கூடிய எத்தனையோ கிளையண்ட்ஸுக்கு இந்த மாதிரியான ஒரு தீர்ப்பு சாதகமாக அமையறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல. அந்த மாதிரி சுச்சுவேஷனில் என்ன செய்யக்கூடும் பார்க்கலாம். இது ஆக்சுவலாக ஒரு இன்றைக்கி தேதியில் ஒரு அதிகமாக கேள்விப்படக்கூடிய ஒரு பிரச்சனையாக ஒரு வழக்கறிஞர் பார்க்குறாங்க. நான் கூட கேள்வியை சொல்லுவேன், இந்த கேஸில் நீ ப்ரீபெய்டா போஸ்ட்பெய்டான்னு கேட்குறது உண்டு. முந்தியெல்லாம் வந்து வக்கீலுக்கும் அட்வொகேட்டுக்குள்ள அந்த ஒரு நம்பிக்கை ரொம்ப பிரதானமாக இருந்தது. நம்பிக்கை துரோகம் நடக்கலை. அதில் கேஸ் முடிஞ்ச பிறகு நான் பைசா கொடுக்குறேன்னு சொல்லிவிட்டு கரெக்டாக முடிஞ்ச பிறகு வந்து ஃபீஸ் பாக்கியை கொடுத்த கிளைண்ட்டு உண்டு. முன்னாலேயே ஃபீஸை வாங்கிட்டு கேஸ் நடத்துகிற அட்வொகேட் உண்டு. அது ஒவ்வொருத்தருக்குள்ள ஒரு நம்பிக்கையின் பார்ப்பட்டதாக இருந்தது. இப்போது கேஸ் முடிஞ்ச பிறகு அட்வொகேட் கேட்ட தொகையை கொடுக்க மறுக்கும் கட்சிக்காரர்களுடைய எண்ணிக்கை கொஞ்சம் கொஞ்சம் ஜாஸ்தி ஆகிட்டே வருது, மறுக்க முடியாது. ஒரு கட்சிக்காரர் ஒரு வழக்கறிஞருக்கு பைசா ஃபீஸ் பாக்கி வச்சுருந்தா அந்த வழக்கறிஞர் அந்த கட்சிக்காரன் மீது உரிய நீதிமன்றத்தில் வழக்கு அல்லது ஒரு எக்ஸிக்யூஷன் பெட்டிஷன் போட்டு அந்த பைசாவை வசூல் பண்ணுமே தவிர அந்த ஃபீஸ் பாக்கிக்காக கட்ட கொடுக்க மாட்டேன்னு வித்வால் பண்ணுறதுக்கான உரிமை அவருக்கு கிடையாது. பொதுவாக லாயர்ஸுக்கும் கிளையண்ட்ஸுக்கும் நடுவில் நடக்கக்கூடிய லடாய்க்கு ஒரு 5 காரணங்களை லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. அது எந்த அடிப்படையில் பண்ணியிருக்காங்கன்னா, பார் கவுன்சிலில் நடக்கக்கூடிய பஞ்சாயத்து அடிப்படையில் பண்ணியிருக்காங்க. அது என்ன 5 காரணங்கள் அப்படின்னா, நெக்லெக்ட், லேக் ஆஃப் கம்யூனிகேஷன், மிஸ்ரெப்ரசன்டேஷன் ஆர் டிஸ்ஆனஸ்டி, ஸ்கோப் ஆஃப் ரெப்ரசன்டேஷன், ஃபீ டிஸ்பியூட்ஸு. மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம், அந்த மாதிரி நல்ல லாயர் அமைவதெல்லாம் நம்ம லக்கை பொறுத்தவரை. நல்ல லாயர் கிடைக்கிறது லக்கை பொறுத்து தாங்க. ஆனால் நம்ம அஃபோர்ட் பண்ணக்கூடிய வகையில் அதுக்குன்னு பிரசாந்த் பூஷன், சல்மான் குர்ஷித், கபில் சிபல் நான் போக முடியும். நம்மளால் அஃபோர்ட் பண்ணக்கூடிய அளவில் நேர்மையான திறமையான ஒரு லாயரை கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறது இன்றைக்கி ஒரு பெரிய சேலஞ்ச்.
இதை பற்றி ஒரு எக்ஸ்பர்ட் என்ன சொல்கிறாரு பார்க்கலாம். வாங்கின காசுக்கு அல்லது வாங்க போகிற காசுக்கு 100% நேர்மையாக நடத்தணும். அதில் கொஞ்சம் விதமான குறைவு இருக்கக்கூடாது. டிரான்ஸ்பரன்சி இருக்கணும், ஒழுங்கு மறைவு இருக்கக்கூடாது. அதை விட முக்கியமாக அவனுக்குள்ளே ஒரு பேரம் பேசக்கூடாது. எல்லாத்த விட முக்கியமாக உனக்கு தெரியாமல் நான் ஒரு காரியத்தை பண்ணிட்டேங்கிற ஒரு விவரம் இருக்கக்கூடாது. குறிப்பாக 1976க்கு முன்னாடி ஒரு கேஸை காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிறது அப்படின்னா அந்த காம்ப்ரமைஸ் மெமோ அப்படிங்கிற டாக்குமெண்ட்டில் அட்வொகேட் மட்டும் கையெழுத்து போட்டால் போதும், கட்சிக்காரருடைய கையெழுத்து தேவையில்லைங்கிற சூழ்நிலை இருந்தது. 1976 சட்டம் திருத்தும் போது அதை திருத்தினாங்க. இப்போ நீங்கள் காம்ப்ரமைஸ் பண்ணால் கண்டிப்பாக கட்சிக்காரனுடைய கையெழுத்து வேணும். அவர் நேரடியாக கோர்ட்டுக்கு வந்து ஆஜராகி நிற்கணும். நீதிபதி அவரை பார்த்து இந்த காம்ப்ரமைஸ் மெமோவில் கையெழுத்து போட்டிங்களா, அதில் விவரங்கள் உண்மைதானா, நீங்கள் படித்து பார்த்தீங்களான்னு கேட்டு வெரிஃபை பண்ணி உண்மைன்னு தெரிஞ்சப்பறம் தான் அந்த காம்ப்ரமைஸை ரெக்கார்ட் பண்ணுறார். ஸோ இதிலேருந்தே புரிஞ்சுக்கலாம் எந்த அளவுக்கு ஒரு வக்கீல் தன்னுடைய கிளைண்ட்டை அணுகணும் அப்படிங்கிறது. அதே மாதிரி எந்த அளவுக்கு கட்சிக்காரன் அட்வொகேட்டை நம்புறான்னு பாருங்கள். நீங்களே என்கிட்ட கிளைண்ட்டாக இருக்கீங்க, உங்கள்கிட்ட ஒரு கோடிக்கான ஒரு ப்ராமிசரி நோட் இருக்குது, அல்லது உங்கள் வீட்டு அசல் பத்திரம் இருக்குது, ஏதோ ஒரு டாக்குமெண்ட் இருக்குது, என் கையில் கொடுக்குறீங்க, கோர்ட்டில் போட சொல்லி நான் அந்த கட்டுக்குள்ளே வைக்கிறேன். என்ன அக்னாலஜ்மெண்ட் வாங்குறீங்க? அதை பத்திரமா நான் கட்டுக்குள்ளே தான் இருக்குங்கிறது என்ன நம்பிக்கை? அதே மாதிரி இந்த டாக்குமெண்ட்டை நான் எதிரிகிட்ட கொடுத்துட மாட்டேன்னு என்ன நம்பிக்கை? ஸோ ஒரு வழக்கறிஞருக்கும் ஒரு கட்சிக்காரனுக்குள்ள உறவு நம்பிக்கையின் அடிப்படையான ஒரு புனிதமான உறவு. ஸோ அந்த நம்பிக்கை துரோகம் ஒரு வழக்கறிஞர் கட்சிக்காரனுக்கு பண்ணக்கூடாதுங்கிறது தான் கோல்டன் த்ரெட் அப்படின்னு. என்னங்க இவ்வளோ இன்ஃபர்மேஷன் கொடுத்ததில் அந்த ஒரிஜினல் கேஸை மறந்துட்டீங்களா? நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன். அந்த கர்நாடகா பவர் டிரான்ஸ்மிஷன் கார்ப்பரேஷன் லிமிடெடோட கேஸில் புது வழக்கறிஞருக்கு நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் கொடுத்தாச்சு. அப்புறம் என்னங்க அவர் புது பேண்ட்டு, புது ஷர்ட்டு, புது ஷூ, புது லாயர் கோட்டெல்லாம் போட்டுட்டு புதுசாக வாதாட போக வேண்டியது தான். நானும் புதுசாக வேறு ஒரு எபிசோடோட அடுத்த வாரம் உங்களை சந்திக்கிறேன். வணக்கம்.